ஆண்டவர் பத்தி சொல்றேன் பாருங்க. இப்போ உங்கள்ட்ட ஒன்னு அவர் கேட்பாரு, இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு பாரு, அப்பாக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறியான்னு அப்பா கேட்கிறாரு. அந்த பிள்ளை என்ன சம்பாதிக்குது? வாங்கி கொடுக்குற காசு யார் தான் கொடுக்குறாரு? அப்பாவே காசு கொடுத்து அப்பாவுக்கே கிஃப்ட் வாங்கி சொல்லி அப்பாட்டே கொடுத்து அது சர்ப்ரைஸ் ஆன மாதிரி சிரிக்கிறாரு. அப்போ ஒரு அப்பாவுக்கு தெரியும் என் பிள்ளைனால என்ன முடியும் என்ன முடியாதுன்னு. அது ஆசைப்படுது, அது கையில என்ன இல்ல, காசு இல்ல. என் பிள்ளை எனக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு ஆசைப்படுது, ஆனா அது கையில காசு இல்ல. ஓகே, நோ ப்ராப்ளம். நானே காசு கொடுத்து வாங்கி கொடுத்து என் பிள்ளை கையில கிஃப்ட் பேக் பண்ணி கொடுத்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன். ஆண்டவர் நீங்க சுத்தமா இருக்கணும்னு விரும்புறாரு. நீங்க சுத்தமாக ட்ரை பண்றீங்க, உங்களால முடியல. அவரே உங்களை சுத்தமாக்கி முன்னாடி கொண்டு நிறுத்துறாரு. அவர்தான் என்னை பரிசுத்தமாக்குகிறவரும் அவரே. நிறைய நேரங்கள்ல ரொம்ப சீரியஸ் ஆகி, ஐ அம் நாட் அகெயின்ஸ்ட் கார்ப்பரேட் பிரேயர், இந்த மாதிரி ஜபங்களுக்கெல்லாம் நான் எதிரானவன் அல்ல. ஆனா ஜபத்தை குறித்த மனநிலை மாறினால் நல்லதுன்னு நினைக்கிறேன். பிரேயரை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு மாறணும். பிரேயர் உங்க லைஃப் ஸ்டைல். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இடைவிடாமல். அப்போ நம்ம கத்துக்கிட்ட மாதிரினா, அப்போ நீங்க 24 மணி நேரம் முழங்காலே இருக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும்னா 24 மணி நேரம் தலையில என்ன இருக்கணும் இருந்தா தான் அப்ப நீங்க ஜெபம் பண்ணணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் போது என்ன சொல்றாரு? இட் இஸ் ஆல் அபவுட் கான்வர்சேஷன். ஜெபம் என்பது தேவனிடத்தில் சேருகிற ஒரு ஸ்லாக்கியம். எங்கும் சேரலாம், எப்படியும் சேரலாம். இன்னைக்கு நான் எதை உடைக்கணும்னு விரும்புறேன்னா, ஜெபம் ஒரு இடத்துல பண்ணாதான் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதை நான் உடைக்க விரும்புறேன். அது இடத்தை பொறுத்ததல்ல, அது உங்களுக்கும் தேவனுக்கும் ஆனது. அடுத்தது, கர்த்தர்கிட்ட வரணும்னா இப்படியெல்லாம் தான் வரணும்னு பழைய ஏற்பாட்டில் ஒன்று சொல்லி பாருங்க. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் வித்தியாசம் புரிச்சுட்டீங்கன்னா உங்க ஜெபம்லாம் மாறிடும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஜபத்தை தூக்கிட்டு பாருங்க. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு, அதனால இங்கதான் நீங்க ஜபம்னா வரணும் அப்படின்னா அப்படி கிடையாது. ஜபம் இடத்தை பொறுத்தது அல்ல, ஜபம் மனதை பொறுத்தது. It is all about your heart's position, not about the place. நிறைய நேரத்துல ஜனங்க பாருங்க மூட நம்பிக்கைன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் சத்தியம் தெரியாததுனால மூட நம்பிக்கையில அந்த இடத்துக்கு போனா எனக்கு ஒண்ணு நடக்கும், இந்த இடத்துக்கு போனா எனக்கு ஒண்ணு நடக்கும். ஓகே, உங்களுக்கு இன்னும் புரியல எங்கிருந்து கூப்பிட்டாலும் கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்கிறாருன்னு. இட் இஸ் நாட் அபவுட் பிளேஸ். முதல்ல தெரிஞ்சுங்க, பழைய ஏற்பாட்டுலாம் சில இடங்கள் இருந்தது, ஆனா இப்ப இடம் கிடையாது. நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு அந்த நபர் தான் பெரியவர். You are talking with God. அப்ப பழைய ஏற்பாட்டுல தேவனிடத்தில் சேருவதற்கென்று ஒரு முறைமை இருந்தது. என்ன பண்ணணும்னா, நீ உன்னை சுத்திகரிச்சு உன் பாவம் மன்னிக்கப்பட்டு நீ பரிசுத்தமாயிட்டு தேவனிடத்துல வந்து சேரணும். இதுதான் பழைய ஏற்பாட்டுல இருந்த, பழைய உடன்படிக்கையில் இருந்த ஆலயத்தினுடைய சிஸ்டமே. அப்படிதான். பிரகாரத்தை தாண்டி பரிசுத்த இவ்வளவும் பண்ணியும் ஒருத்தன் உள்ள செத்துருவான். தன்னால முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணி போறவங்க கூட சில நேரத்துல காட் ஸ்டாண்டர்டுக்கு அவனால இருக்க முடியாது, செத்துருவான். சங்கிலினால வெளியே இழுப்பாங்க. அப்ப அதனாலதான் வேதம் சொல்லுது, உன் நீதி எல்லாம் அழுக்கான கந்த. எவ்வளோ நீ சுத்தம் படுத்தினேன்னு நினைச்சானோ உன்னால சுத்தம் பண்ண முடியாது. அப்போ இங்கதான் என்ன பண்றாருன்னா, ஒரே பலியினால் அவரே நம்மை சுத்திகரிக்கிறார். ஆண்டவர் எப்படின்னா, அவர் ஒரு எக்ஸ்பெக்டேஷனையும் நம்மள்ட்ட வச்சு, ஒரு டிமாண்டை நம்மள்ட்ட வச்சு, அந்த டிமாண்டையும் அவரே ஃபுல்ஃபில் பண்ணி நம்மளை உள்ள இழுத்துக்கிறார். ஆண்டவர் பத்தி சொல்றேன் பாருங்க. இப்போ உங்கள்ட்ட ஒன்னு அவர் கேட்பாரு, இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு பாரு, அப்பாக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறியான்னு அப்பா கேட்கிறாரு. அந்த பிள்ளை என்ன சம்பாதிக்குது? வாங்கி கொடுக்குற காசு யார் தான் கொடுக்குறாரு? அப்பாவே காசு கொடுத்து அப்பாவுக்கே கிஃப்ட் வாங்கி சொல்லி அப்பாட்டே கொடுத்து அது சர்ப்ரைஸ் ஆன மாதிரி சிரிக்கிறாரு. அப்போ ஒரு அப்பாவுக்கு தெரியும் என் பிள்ளைனால என்ன முடியும் என்ன முடியாதுன்னு. அது ஆசைப்படுது, அது கையில என்ன இல்ல, காசு இல்லை. என் பிள்ளை எனக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு ஆசைப்படுது, ஆனா அது கையில காசு இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். நானே காசு கொடுத்து வாங்கி கொடுத்து என் பிள்ளை கையில கிஃப்ட் பேக் பண்ணி கொடுத்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன். ஆண்டவர் நீங்க சுத்தமா இருக்கணும்னு விரும்புறாரு. நீங்க சுத்தமாக ட்ரை பண்றீங்க, உங்களால முடியல. அவரே உங்களை சுத்தமாக்கி முன்னாடி கொண்டு நிறுத்துறாரு. அவர் தான் என்னை பரிசுத்தமாக்குகிறவரும் அவரே. அவர் எதிர்பார்க்கிறத நான் செய்யணும்னு விரும்புறத விட என்னால செய்ய முடியாதப்ப எனக்காக செய்கிறவரும் அவரே. அப்ப எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியற்றவன். எந்த மனுஷனாலும் முன்னாடி நிக்க முடியல, அப்ரோச் பண்ண முடியாது. செத்துருவனோன்ற பயத்தில் இருக்கும்போது ஒரு காரியம் நடக்குது. எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு. இங்க ஒரு பிரதான ஆசாரியரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த பிரதான ஆசாரியன் யாருன்னா, இந்த பாருப்பா, உனக்கு இனிமே அடிக்கடி ஒரு ஆசாரியன்லாம் கிடையாது. ஒரே பிரதான ஆசாரியன், ஒரே மீடியேட்டர். அவர் யாருன்னா இயேசு. சரிங்களா? இந்த பிரதான ஆசாரியரை பத்தி சொல்றாரு. இந்த பிரதான ஆசாரியரை புரிஞ்சுக்கோ, இவர் உன்னுடைய பலவீனத்தையும் உன்னுடைய வீக்னஸையும் சுட்டி காட்டுறவர் கிடையாது, உன்னுடைய வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டவர். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல
சிலர்லாம் நம்முடைய வீக்னஸ் சுட்டி காமிச்சு எத்தனை தடவை சொன்னாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்றது வேற. இல்லைங்க, அது அவன் அந்த ஏரியால வீக், அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றது வேற. இப்ப இயேசுவை பற்றி இங்க சொல்றாரு, அவர் உன்னுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியராயிராமல் எல்லா விதத்திலும் அவர் நம்மை போல என்ன பண்ண விட்டுருக்கிறாராம். ஏங்க, நம்புனவே நம்மளுக்கு துரோகம் பண்ணா எவ்வளவு வலிக்கும்னு அவருக்கு தெரியும். ஓகேவா? ஏன்னா அவர் நம்புனவன்லாம் கைவிட்டுருக்கிறான். அவர் நம்பி வந்தவன்லாம் கல்லெறிஞ்சு அவரை காயப்படுத்தி இருக்கிறான். நம்பி வந்தவன் சிலுவையில் ஏற்றி தொங்க விட்டுருக்கிறான். அதனால நம்பிக்கை துரோகம் ஒருத்தர் நமக்கு பண்ணா எவ்வளவு வலிக்குன்னு உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா இயேசுவுக்கு புரியும். He can understand your feelings. He understands your pain. Amen.